இன்றைக்கு சட்டப்பேரவை கூடியிருந்தது. நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு, உள்ளேயே நடந்திருக்கு, வெளியேவும் நடந்திருக்கு. குறிப்பாக இன்றைய இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்குள்ள வார்த்தை போரெல்லாம் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக 2 அமைச்சர்கள் பேசினது கட்டாயம் இன்னும் கூடுதலாக பேசப்பட வேண்டும்னு நான் நினச்சேன். அதில் ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இன்னொன்று தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். 2 பேரும் நிறைய பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. சரி, குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க, அடுத்தது நடவடிக்கை தானே அப்படின்னு பார்த்தா அதை பற்றி கேட்டால் மட்டும் பின்னால் பார்க்கலாங்கிற மாதிரி கடந்து போகிறாங்க. அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் என்ன, நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அதை பற்றிலாம் நம்ம ஏதாவது பேசுவோம்னா கட்டாயம் அதை பற்றிலாம் பேச மாட்டோம். நிறைய நடக்குது அதை சார்ந்து பேசுறதுக்கு கூட. ஏன்னா பள்ளிகளுக்கு போய் இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் நிறைய முதன்மை ஊடகங்கள்லையும் வந்துருச்சு, நிறைய வலையொலிகள்லையும் பேசிட்டாங்க. இன்றைக்கி நான் பார்த்ததில் இந்த 2 கருத்து கட்டாயம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் கொண்டு பேசுகிறேன். குறிப்பாக என்னென்னா, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பரபரப்பாக சில குற்றச்சாட்டுகளை வச்சார். என்ன ஆச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது அவர் இந்து சமய அறநிலையத்துறையோட அறிவிப்புகளை பார்த்தா இப்போ நிறைய திட்டங்களை முடக்கியிருக்காங்க, தொடங்கப்படாத திட்டங்களை முடக்கினதை அமைச்சரும் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதை பற்றி சுட்டி காமிச்சு பேசும்போது, ஆளுநர் உரையில் பேசினதெல்லாம் கேட்கும்போது பாஜகவோட கொள்கை, அதாவது இந்து சமய அறநிலையத்துறையே வேணாம் அப்படிங்கிறது தான் பாஜக இல்லை ஆர்எஸ்எஸ், இந்த இந்துத்துவ கொள்கையை கொண்டவர்களுடைய கருத்தாக இருக்குது. அப்போது அதை பின்பற்றுறது போலவே தாவேக்காவோட கொள்கை இருக்கிறதா உணர்றோம், அப்படி தான் போகுதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பதில் சொன்னார் சட்டப்பேரவையிலே. அதை சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி நடைமுறைக்கு வராத திட்டங்களை முடக்கியிருக்கோம். இந்து சமய அறநிலையத்துறையின் வேலை பள்ளிகள் நடத்துறதோ இல்லை கல்வி நிலையங்கள் நடத்துறதோ கல்யாண மண்டபங்களை கட்டி விடுறதோ கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரே நேரில் போய் பார்த்ததாகவும், அவர் இடம் சொல்லாமல் தான் முதல்ல சொல்கிறாரு, அவரே நேரில் சென்று பார்த்ததாகவும், ஒரு ஆண்டு முழுக்க கூட அங்கே 500 பேர் தான் வராங்க. ஆனால் அந்த கோயிலில் போயிட்டு மல்டி லெவல் பார்க்கிங் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டுறதுக்கு திமுக திட்டமிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி திட்டங்களை தான் நாங்கள் முடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அதுக்கு திரும்ப மறுப்பு சொல்கிறேன் இல்லை பதில் சொல்கிறேன்ட்டு முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு அவர்கள் எழுந்துச்சு பதில் சொன்னார். அவர் சொல்லும் போது, அவர் சொன்ன இடத்துக்கு நானே போயிருக்கேன், அங்கே தங்கி 1 வாரம் தங்கியிருந்தேன், அங்கே இருக்கிற எல்லா கோயிலும் 56 கோயிலும் ஏதோ ஒரு கணக்கு வேறு சொல்கிறாரு, எல்லா கோயிலும் நான் போய் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அவர் நேராக குற்றச்சாட்டு வைக்கிறது, 500 பேர் தான் வராங்க, அந்த கோயிலுக்கு எதுக்கு ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதுவும் 10 கோடி ரூபாயில் அப்படிங்கிறதா அங்கே கேள்வி. இப்போ இதை இவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு திரும்பவும் அமைச்சர் ஏஞ்சி இதே பதிலாக சொல்கிறார். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தேவையே இல்லாத இடங்கள்ல இந்த மாதிரி தேவையில்லாத திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ நமக்கு இதில் கருத்துக்கள்லாம் இருக்கலாம். ஏன்னா இந்த கோயில்களை கட்டியது இன்றைக்கு இருக்கும் இந்த அரசுகள், திமுக அரசோ அதிமுக அரசோ அல்லது இன்றைக்கு இருக்கும் தாவேக அரசோ எல்லாம் கிடையாது. இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது காங்கிரஸ் அரசும் கிடையாது. இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. பராமரிப்பு வேலையை தான் நம்ம பெரும்பாலும் செய்கிறோம், கொஞ்சம் புனரமைப்பு வேலைகளை செய்வோம், அவ்வளவுதான். கட்டின போதே அந்த மன்னர்கள் இந்த கோயில்கள் தானாக இயங்க வேண்டும்ன்றதுக்காக தான் அங்கே சுற்றி நிலங்கள், அந்த நிலங்கள் வழியாக வளங்கள், அந்த வளங்கள் வழியாக இந்த கோயிலின் செயல்பாடு அப்படின்னு அவங்க அதை நிறுவி வச்சுருந்தாங்க. அப்போ அதுதான் ஒரு தற்காப்பாக தற்சார்பாக அந்த கோயில்களுக்கு இருந்தது. அந்த நிலங்களை எடுத்து பல இடங்களில் கட்டிடங்கள் கட்டி விற்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்யணுங்கிறது தான் இதில் கருத்து. அதை திமுக அரசுலையும் சரி செய்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இல்லை, இன்னும் நிறைய ஆட்டையை போட்டதெல்லாம் கோயில் நிலமே இல்லைங்கிற மாதிரிலாம் கணக்கு காமிச்சிருக்காங்கன்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டியது தான் தாவேக அரசு. உண்மையிலேயே அதெல்லாம் எதிர்த்து நிற்குது அப்படின்னா அதெல்லாம் செய்யணும். செய்கிறாங்களா இல்லையாங்கிறத இன்னும் கொஞ்சம் காலம் கொடுத்து கூட பார்ப்போம். இப்பொழுது இவர் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கு, நிறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறார்.
அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கல்யாண மண்டபங்கள் கட்டினாங்க அல்லது பள்ளிகள் கல்லூரிகள் கட்டினாங்க அப்படிங்கிறதா அங்கே குற்றச்சாட்டு. அது வழியாக ஒரு வருமானம் வருது. அந்த வருமானம் கோயில் இயங்குவதற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துதுன்னா கூட அது ஒரு வகையில் இந்த மன்னர்கள் ஏற்படுத்தினது போல ஒரு வளமாக அதை பார்க்கலாம். அது அப்படிதான் பண்ணியிருக்காங்களா திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால் அதுக்குள்ளே கூட நம்ம பெருசாக போகலை. இப்போது குற்றச்சாட்டு என்ன, குன்னூரில் ஒரு இடத்துல ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு 500 பேர் தான் வராங்க, அதுக்கு 10 கோடி ரூபாயில் மல்டி லெவல் கார் பார்க்கிங். ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு உண்மையிலேயே 10 கோடி ரூபாய் செலவாகுதா? ஆகலைன்னா அது ஒரு முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது, அந்த இடத்துல தேவையே இல்லாத இடத்துல ஒரு திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாங்க? அப்போ அதில் என்ன எண்ணம் நோக்கம் இருந்துச்சு? அப்போ அந்த இடத்துல அதை எதுக்காக கொண்டு வந்தாங்கன்றதுல ஒரு முறைகேடு இருந்துச்சுன்னா அது இன்னொரு குற்றச்சாட்டு. இப்போ இந்த 2 குற்றச்சாட்டுகளை இன்றைய அமைச்சர் ரமேஷ் வைக்கிறார். யார் மேலே? அன்றைக்கு முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்த அதே அதிகாரி தான் நான் இருக்கும்போது இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தலான்னு சொன்னார். அப்போ ஒன்று அந்த அதிகாரி, 2 சேகர்பாபு. இந்த குற்றச்சாட்டை வைக்கும் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இவர்கள் மீது குறைந்தபட்ச நடவடிக்கையை இந்நேரம் எடுத்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலை அல்லது குற்றச்சாட்டு பற்றின செய்திகள் தெரியலன்னா அவரே இங்கே வந்து வைத்திருக்க போகிறது இல்லை. அப்போ வைக்கிறாருன்னா அவருக்கு செய்தி தெரியுதுன்னா எதுக்காக இந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை? இது வரைக்கும் நடவடிக்கை தொடங்காததுக்கான காரணம் என்ன? இதை அமைச்சர் சொல்லவில்லை. ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருந்த அதே அதிகாரியை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் செயல்படுறீங்கன்னா அந்த அதிகாரி அவருக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்க எப்படி ஒற்றுக்கொள்வார்? அப்போ அந்த இடத்துல உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குள்ளாகுது இல்லையா? இதெல்லாம் தாண்டி என்னன்னா, அங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கிறது இந்து சமய அறநிலையத்துறையின் வேலை இல்லை. அங்கே அங்கே இருக்கிற நகராட்சியோ இல்லை மாநகராட்சியோ அவங்க செய்ய வேண்டிய வேலை. இதை இங்கே நிறுத்திட்டு அவங்க ஏற்கனவே செய்யறதுக்கான திட்டம் வச்சுருந்தாங்க. இவர் ரமேஷ் சொல்லும் போதே சொல்கிறாரு, அவங்க ஏற்கனவே அதுக்கான திட்டம் வச்சுருந்தாங்க, அதை நிறுத்திட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இதை கட்டோன்னு சொன்னாங்கன்னா அது 3வது குற்றச்சாட்டு. அப்போ அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் எதுக்காக இந்த முறைகேடை நீங்கள் அங்கே இருக்கிற நகராட்சியோ மாநகராட்சியோ செய்ய வேண்டிய வேலையை எதுக்கு இந்து சமய அறநிலையத்துறை செய்யறேன்னு அவங்கள முடக்கிட்டு எடுத்தீங்க? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு முறைகேடு இருக்குன்னு அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இது எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுக்காம சும்மா பேசுறதுனால என்ன நடக்க போகுது? இதே தான் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் செய்கிறாங்க. அது குறிப்பாக உள்ள தொடங்குது. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் அங்கே பேசுகிறாங்க. அப்புறம் வெளியில் நிறைய ஸ்லைடு பிரிண்ட் அவுட் எல்லாம் காமிச்சு, பார்த்தீங்களா இத்தனை நிறுவனங்கள் போயிருக்கு, அதனால் இவ்வளவு வேலைவாய்ப்புகள் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 3 லட்சம் பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு போயிருச்சான். 25 நிறுவனங்கள் இங்கேருந்து வெளியேறி இருக்காங்களாம் திமுக ஆட்சியில் அவங்களோட முறைகேடுகளால் கடந்த 5 ஆண்டுகள்லன்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நிறுவனங்களோட பெயர்களை சொல்லி 2024 இந்த நிறுவனங்கள்லாம் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்ன முறைகேடுன்னு கேட்டால், அமைச்சர் இருந்தார், அமைச்சரோட தம்பி ஒருத்தர் இருந்தார், அவர் நிழல் அமைச்சர் மாதிரி அவர் தான் இந்த கட்டிங் வாங்குற வேலையெல்லாம் செஞ்சாருங்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு இதை சொல்கிறது யார்? இன்றைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். எங்கே சொல்கிறாங்க? செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. அப்போ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இத்தனை நிறுவனங்கள் போயிருக்கு, அவங்க கிட்டலாம் இவங்க போயிட்டு கமிஷன் கேட்டிருக்காங்க, எத்தனையோ விழுக்காடு பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அதனால் அதை கொடுக்க முடியாத நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு இந்த மாதிரி கமிஷன் கேட்காம அவங்களுக்கு அவங்க நிறுவனங்களை அமைக்கிறதுக்கு இல்லை விரிவாக்கம் செய்யறதுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்றதான் இங்கே பேச்சு. இப்போ இந்த அளவுக்கு உறுதியாக உங்களுக்கு தெரியுதுன்னா இன்னும் ஏன் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அமைச்சர் செஞ்சார் அப்படின்னா, அமைச்சர் மேலேயே முன்னாள் அமைச்சர் செஞ்சார்னா அவர் மேலேயே நடவடிக்கை எடுக்கலாம். அமைச்சரோட தம்பி ஒருத்தர் இருந்து இந்த வேலைகளை செஞ்சாருன்ற அளவுக்கு இன்றைய தொழில்துறை அமைச்சருக்கு செய்திகள் தெரியும் அப்படின்னா அதை இந்நேரம் தொடங்கியிருக்கணும் இல்லையா? நமக்கு என்னன்னா, இவங்க சும்மா போகிற போக்கில் குற்றச்சாட்டு வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்படி தான் திமுக அமைச்சர்கள் செஞ்சதை பற்றி அதிமுக அமைச்சர்கள் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பேசுவாங்க, நடவடிக்கை இருக்காது. அதே மாதிரி அதிமுகவில் இருக்கும்போது இவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி திமுக பேசுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மீண்டும் ஒரு முறை பேசுவாங்க, ஆனால் எந்த நடவடிக்கையும் இருக்காது. இப்போ வரைக்கும் பாருங்கள், நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், 2017 21 வரைக்கும் எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் அவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மேலேயே வச்சாங்க.
குறிப்பாக பொதுப்பணித்துறையை அவர் வச்சுருந்தார். நீண்ட காலமாக பொதுப்பணித்துறைக்கு அமைச்சராக இருக்கார். அதில் அவருடைய சகலைக்கோ இல்லை சம்பந்திக்கோ நிறைய வேலைகளை செய்து கொடுக்கறதுக்காக தான் அந்த டெண்டர்லாம் அவங்களுக்கு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாறிச்சு. 5 ஆண்டு காலம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தார். ஆனால் ஒரு நடவடிக்கை கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுக்கவில்லை. அப்போ அது நாள் வரைக்கும் அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் எப்படி அப்படிங்கிறது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இன்றைக்கு ரமேஷும் கீர்த்தனாவும் பேசிய பேச்சுக்கள். இதில் கீர்த்தனா மேலே இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள்லாம் போகிறாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏதாவது பேசி அவங்கெல்லாம் திரும்ப இன்றைக்கி ஆட்சி மாறிடுச்சு, அந்த மாதிரி கமிஷன்லாம் கேட்க மாட்டோம், நீங்கள் திரும்ப வாங்கன்னு பேசுனீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல திணறிட்டாங்க. பதிலே இல்லை. நான் வேணால் உங்களுக்கு அந்த இணைப்பை கொடுக்குறேன், எல்லோரும் போயிட்டு அந்த செய்தியாளர் சந்திப்பையும் பாருங்கள். அவங்களுக்கு பதில் இல்லை. ரொம்ப நேரம் அப்படியே அவனு அப்புறம் பேப்பரெல்லாம் திருப்பி பார்த்துட்டு அப்புறம் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு பேசியிருக்கேன்றாங்க. அவங்க தான் 5 நிமிஷம் முன்னாடி ராயல் என்ஃபீல்டு பற்றி சொல்லும்போது ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இங்கே தான் அவங்களோட ஆய்வு இருக்கு இல்லையா, ஆராய்ச்சி, அதுக்கான மையத்தை இங்கே தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு விரிவாக்கத்தை மட்டும் வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. சொல்லும் போது என்னென்னா, இவங்க ஆட்சியில் எதுவுமே வெளியே போகல, 25 நிறுவனங்கள்னு சொல்கிறது, திமுக சொல்கிறதெல்லாம் பொய்யன்னு சொல்லி நிறுவனங்களோட பேரை சொல்கிறாங்க. இவங்க சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு விரிவாக்கம் ஒன்று தான் போகுது, அது முன்னாடியே முடிவு பண்ணது, இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு இவங்களே சொல்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு வேற ஒரு மாநிலத்துக்கு, அதாவது எந்த நிறுவனம் வேற மாநிலத்துக்கு இங்கேருந்து கமிஷன் கேட்டதுனால வேற மாநிலத்துக்கு போச்சு இல்லையா, அதை மீண்டும் நீங்கள் பேசி கொண்டு வர்றதற்கான நடவடிக்கை எந்த நிறுவனங்களில் எடுத்தீங்க, ஒரு 4 நிறுவனத்தோட பேர் சொல்லுங்கன்னா, அவங்க ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு சொன்ன ஒரே ஒரு பேர் ராயல் என்ஃபீல்டு. அந்த ராயல் என்ஃபீல்டு பற்றி 5 நிமிஷம் முன்னாடி என்ன சொன்னாங்கன்றதை எடுத்து பார்த்தா, இங்கேருந்து அவங்க வெளியே போவே இல்லை. அவங்க முதலையே திட்டமிட்டு இருந்தது வேறு மாநிலத்தில் தான், அதுதான் அங்கே பண்ணாங்க. ஆராய்ச்சி கூடம் வந்து இங்கே தான் வச்சுருக்குறாங்க, அது இங்கே தான் இருக்குனாங்க. அதாவது இங்கே கமிஷன் கேட்டதுனால போச்சு, அதை நீங்கள் பேசி கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் ராயல் என்ஃபீல்டை சொன்னீங்க? 5 நிமிஷம் முன்னாடி ராயல் என்ஃபீல்டு அந்த மாதிரி போகலைன்னு நீங்கள், இப்போ நீங்களே ராயல் என்ஃபீல்டு கிட்ட பேசி கொண்டு வரதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறோங்கிறீங்க. இப்போ இவங்க பேச்செல்லாம் பார்த்தா இவங்க இன்னொரு திமுக அதிமுக போல தான் செயல்படுறத தான் நம்மளால் உணர முடியுது. குறிப்பாக இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களே, ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய முதன்மை கேள்வியாக இருக்குது. நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வந்து பொதுவெளியில் வைக்கும்போது, திமுக பேர் கெடுதலாம் விடுங்க, எல்லாருக்கும் தெரியும் திமுக அப்படிதான்னு. முதன்மையான கேள்வி என்னன்னா, இப்படி அமைச்சரோட தம்பி அங்கே நிழல் அமைச்சராக உட்கார்ந்து கொண்டு கமிஷன் வாங்கினாருன்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இன்னைக்கு வைக்கும்போது அவர் உஷாராகி அது சார்ந்த ஆவணங்களெல்லாம் அழிச்சிருவார் இல்லையா, அதுக்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இல்லையா. உங்களுக்கு தெரியும் அமைச்சருடைய தம்பி அந்த இடத்துல அந்த வேலையை செய்தார்னா, இந்நேரம் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால், நீங்கள் உண்மையிலேயே ஊழலை ஒழிக்க வந்தவர்கள், ஊழல் போக்கு ஏற்கனவே இருந்ததை மாற்றி அமைக்க வந்தவர்கள், உண்மையான மாற்று அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் செஞ்சீங்கன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு சொல்லி விடுறீங்க. அதனால் அவங்க தப்பிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள். இந்த இடத்துல தான் தாவேக அரசு உண்மையிலேயே அவர்களுடைய நோக்கம் என்ன, திமுகவை வீழ்த்தி தான் இந்த இடத்துக்கு, திமுக அதிமுக எல்லாரையும் வீழ்த்தி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீர்கள், ஊழலை ஒழிக்க வந்திருக்கோங்கிறீங்க. நீங்கள் ஊழல் செய்யலைங்கிறதுனால, கமிஷன் கேட்கலன்றதுனால நிறைய நிறுவனங்கள் வருதுங்கிறீங்க. உங்கள் காலகட்டத்தில் தான் பல நிறுவனங்கள், இங்கே வர இருந்த நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு போயிருக்குன்னு எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் வச்ச பிறகு நீங்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா தாராளமாக வைக்கலாம், நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய பொறுப்பு. குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி வைக்கலாம், நாங்கள் வைக்கலாம். அதிகாரம் இல்லாத இன்றைக்கு இருக்கும் யார் வேணால் வைக்கலாம். அதிகாரத்தில் இருக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்களே வந்து முன்னாள் அமைச்சரோட தம்பி ஒருத்தர் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறீங்க. இங்கே இவர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு மல்டி லெவல் பார்க்கிங் அமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அதுவும் அங்கேருந்து நகராட்சி செய்யணும்னு முன் வந்த வேலையை நிறுத்திட்டு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக செய்ய முனைந்தார்கள், நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் முறைகேடு தானே. முறைகேடை எதிர்த்து பேச வேண்டுமா, அல்லது குற்றச்சாட்டு மட்டுமே வைக்க வேண்டுமா, அல்லது நடவடிக்கை எடுக்க வேண்டுமா? எங்கள் முதலமைச்சர் பேச மாட்டார், வெறும் ஆக்ஷன் தான். நீங்கள் ஆக்ஷனே காணுமே.